இப்போ நீங்க கல்யாணம் ஆகி வந்த பிறகு ஃபர்ஸ்ட் எப்போ சமைச்சீங்க? கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து நான் சமைக்கிறேன் சார். ஆனால் நல்லா சமைக்கிறது பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் அது ஓகே. ஆனால் வந்ததுலேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் சமைச்சு தான் இருப்பீங்களா டெய்லி? இல்லை சார், நான் ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 4 வருஷம். 4 வருஷமும் எனக்கு சமையல்லாம் பெருசாக எதுவுமே தெரியாது. அப்புறம் ரசம் சமையல்லாம் வைப்பேன். தெரியாது. இவங்க வந்து இப்போ இது வந்து செஞ்சுட்டாங்கல்ல, அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளே நான் வந்துட்டேன், எனக்கு என் கணவன் ஒருத்தர் இருக்காரு, எனக்கு ஒரு குழந்தைன்னு ஒன்று இருக்குங்கிற ஒரு தாட் இருக்குல்ல, அந்த கான்ஷியஸ்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. நீங்கள் என்ன அந்த கான்ஷியஸ்குள்ளே வரல? இல்லை சார், ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணிட்டே தான் வரேன். தெரியல, கொஞ்சம் சமாளிப்பு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அதுக்கு எஃபர்ட் எடுக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் வாங்க. ஓ ஓகே, பின்பக்கம் திருப்புக. பேஜ் டேர்ன் ஓவர்னு அர்த்தம். என்ன ஒரு டைம் என்ன ஒரு டைம் ஆச்சு. முன்னாலாம் தம்பி பாருங்கள் அப்படிலாம் இருந்துச்சு. அப்படியே போ வெறி ஏறுதாட்டு இருக்கு. என்ன ஒரு டைம் ரசிச்சு பாரு. ஓ, எல்லாத்துலேயும் உள்குத்துருக்கு தம்பி. எனக்கு முக்கியத்துவமே தரமாட்டாங்க சார். அது நிறைய விஷயத்தில் சார். என்னை அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், என் மேலே தப்பே இருக்காது, யாராவது என்னை ப்ளேம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் என் மேலே தப்பு இருக்காதுன்ட்டு, அவங்க மேலே தான் தப்புன்னு கேட்க மாட்டாங்க. அவங்கள ஹர்ட் ஆக்கிடுவாங்க, அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்களாம். அப்போ நான் ஹர்ட் ஆகுறது அவங்களுக்கு தெரியாது. அடுத்தது பொறுப்பாக இருக்கவும், அது பொறுப்பாக இருக்குதுன்னா, இவங்க பொறுப்பாக இருந்திருந்தா என்னோட ப்ரெக்னென்சி டைமில் பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுமே நாங்கள் 2 பேருமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம். என்னாச்சு? ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீங்கள் ஒரு ஆளாகவே மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சா? இவங்க பொறுப்பாக இல்லாதது என் முன்னாடியே எல்லாம் மட்டமாக பேசுவாங்க. இவங்கள அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு இவங்க வீட்டில் சொல்கிறப்ப என்னால் கேட்க முடியாது. எனக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து குழந்தையா இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு 2 குழந்தைய மேனேஜ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நான் ரசிப்பேன், 3rd person ரசிக்க மாட்டாங்க. சபையில் அப்படி இருக்க முடியாது. ஆமாம் சார். அதனால் கொஞ்சம் மாறிக்கோங்க. ஏன்னா நான் எவ்வளோ நாள் பொறுத்துக்குவேன். எனக்கு என்னென்னா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடியும் என்னோட குழந்தை பருவம் அதெல்லாம் எதுவும் ரசித்ததில்லை. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா நான் ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்ட மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அப்பா கிடையாது, அவங்க தம்பிக்கு இவங்க தான் கல்யாணம் பண்ணணும். ஆனால் எப்படின்னா, அவங்க தம்பி தான் குடும்பத்து வரவு செலவெல்லாம் பார்ப்பாங்க. இவங்க கிட்ட விட மாட்டாங்க இவங்க அம்மா. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பொறுப்பாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட தருவாங்கல்ல. 6வதுலேருந்து ஃபுல்லாகவே அத்தை வீட்டில் தான் படித்தேன். 10வது வரையும் அங்கே தான் படித்தேன். அங்கே பசங்களோட சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு எந்த ஒர்க்கும் எதுக்கு தரமாட்டாங்க, நான் ஏதாவது தப்பாக பண்ணிடுவேன் சொல்லிட்டு எதையும் கொடுக்க மாட்டாங்க. அந்த பயம் தான். அதை தான் நீங்கள் உடைக்கணும். ஒரு டைம் அது ஒரு பர்ஃபெக்டாக ஒரு வேலையை அவங்க பர்ஃபெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வாங்க சார். இன்னுமே நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா உங்களோட விளையாட்டு தானே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறதுனால எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியல சார். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் போயிட்டு டான்ஸ் ஆடுறது, பசங்களோட சுற்றுறது மட்டும் தான் தெரியும். அங்கே என்ன செலவாகுது, என்னென்ன ஒரு மேரேஜுக்கு என்னென்ன வேணும், அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. போய் செய்ய போனாலும் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிடுவேன். இப்போ ஒரு இடத்த ஃபுல்லாகவே ஜாலியாக இருக்குன்னு எதிர்பார்ப்பேன். ஆனால் அவங்க பெரியவங்களாம் அப்படிலாம் இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு தான் ஜாலியாக இருக்கலாம், என்ன தப்பு இருக்குது? உங்களோட அலட்சியத்தால் நம்ம 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ அதை நினச்சா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது அப்போ எனக்கு தெரியலை. அது நான் வேணும்னே பண்ணல சார். அது சத்தியம் தெரியல. நீ வேணும்லே பண்ணலன்னு எனக்கும் தெரியும். ஆனால் மாறுன்னு சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். பாப்பா ப்ரீமெச்சூர் பேபி, யாருமே இல்லாமல் அரேஞ்ச் மேரேஜ் தான். எங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, இவங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. இப்போ ஒன்று வளர்ந்து நிற்கிறான்னா நாங்கள் கெத்தாக சொல்லுவோம், இவன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் வளர்த்தேன், எங்கள் 2 பேரோட இது மட்டும்தான், யாரோட தயவும் இல்லைன்னு கெத்தாக இருக்கும் சார். ஆனால் திரும்பி பார்த்தா எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒரு சில மொமெண்டெல்லாம் நாங்கள் ரசித்ததே இல்லை சார். பாப்பா ஏதாவது பண்ணால் பயத்தோடு தான் சார் பார்ப்போம். ரொம்ப சிக்காக இருந்தா கிட்டத்தட்ட 1.5 மாதம் போல் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அவளை கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்னை விட்டுட்டேன். இப்போ நான் ரொம்ப சிக்காயிட்டேன். ரொம்ப சுறுசுறுப்பாக ஓடிட்டு இருப்பேன் சார். இப்போ என்னன்னா, ஒரே இடத்துலேயே உட்காந்துட்டேன். 2 ஸ்டெப் ஏறினா மூச்சு வாங்குது. அவங்க வீட்டிலேருந்து கூப்பிடுவாங்க, வாரம் வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. ப்ரெக்னென்சி டைமில் லாங் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் தஞ்சாவூர்
சென்னையிலேருந்து தஞ்சாவூர் போகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க. இவங்க கிட்ட நான் சொல்லுவேன், இவங்களுக்கு தெரியும். ஆனால் வீட்டில் எதிர்த்து பேச பயந்துட்டு, இல்லை வா அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். இப்படி பண்ணியே எங்கள் பாப்பா 7 மந்த்லேயே பிறந்துட்டா சார். யாருக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க? உனக்கு ஒரு ஃபேமிலி ஆச்சு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்குல்ல, நான் இருக்கிறேன். உன்னை யாருமே நான் அப்போவும் உங்கள் ஃபேமிலி முக்கியம்தான். நான் அதெல்லாம் பிரிக்கணும் அப்படிலாம் எதிர்பார்த்ததே கிடையாது சார். நானும் உனக்கு முக்கியம் இல்லை, நீ அவங்களெலாம் நினச்சி பார்க்குற, அவங்க நீ இல்லைன்னா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பேன். அப்படி உண்மையாலுமே அவங்க ஃபீல் பண்ணியிருந்தா என்னோட டெலிவரி அப்போ என் கூட சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்களா இல்லையா சார்? டெலிவரி இப்போ இருந்தாங்க சார், பட்டு 4 days இருந்தாங்க சார். அதுக்குள்ளே கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால் அதுவும் மனசாட்சே இல்லாமல் குழந்தைய விட்டுட்டு போயிடுவோம், இது தேராது அப்படிலாம் சொன்னால் எனக்கு எப்படி சார் இருக்கும்? அவங்க கூட இப்போ போய் செட் ஆகு சொல்கிறாங்க, இவங்களுக்காக நான் இருக்கிறேன் சார். எனக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ண தோணல சார். எவ்வளோதான் அவங்க சொல்கிறது ஒன்று தான், நவ் யூ ஆர் அ மேன் ஆஃப் த ஹவுஸ். அதான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் மற்றவங்க சொல்கிறபடி உங்கள் குடும்பத்தை நடத்த முடியாது, சரிதானே? ஏன் அப்படி இருக்கீங்க? அது என் கேரக்டர் சார். அது என்னால் தம்பி ஆக்சுவலாக என்னன்னு கேட்டால் எல்லாரும் வெவ்வேறு கேரக்டர்னா மாறுறது தான் கேரக்டரே. ஒன்று நான் பிடிச்சபடி அதிலே இருப்பேன், அதில் என்னால் மாற முடியாது பிகாஸ் தட்ஸ் மை கேரக்டர்னு சொல்கிறதெல்லாம் வந்து சாக்கு போக்கு தான். அது வந்து ரொம்ப அமெச்சூரான ஒரு மைண்ட் செட். கேரக்டராக மாறும், எல்லாரும் சிறுபிள்ளைத்தனமானது இது. நான் என்ன கேட்குறேன்னா, யூ ஆர் த மேன் ஆஃப் த ஹவுஸ். இது உங்கள் குடும்பம், சரியா? அதுக்கான நல்லது கெட்ட முடிவுகளை நீங்கள் தானே எடுக்கணும், அப்போ தானே வெளியில் மதிப்பாங்க. கடைசியாக நீங்கள் எடுத்த முடிவு என்ன? ஒரு தீர்க்கமான பெரிய முடிவு கடைசியாக நீங்கள் என்னது எடுத்தீங்க? நான் ஒரு முடிவை எடுத்தாலும் அது இது வேணாம் சொல்லி இது பண்ணிடுறாங்க. அதனால நான் அதை யாரு இது பண்றாங்க? அதுதான் நான் சொல்றேன் சார். ஒரு முடிவை எடுக்கிறாங்க சார், ஸ்டாண்டர்டா சொன்னா தானே சார் அவங்களும் கேட்பாங்க, சொல்லுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. அவங்க வேணாம் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா, குடும்பம் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல நேரங்களில் பல பிரச்சனைகளை முடிவே எடுக்காமல் கடந்து போக பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே குடும்பம் ஒன்றா இருக்கணும், அப்பா அம்மாவோட சேர்ந்து இருக்கணும், அக்கா தங்கச்சிகளோட ஒன்றா இருக்கணும்னா நீங்கள் முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்காமலே இருந்து அதுவாகவே சரியாகும் நினச்சிங்கன்னா சரியே ஆகாது. உங்கள் அம்மாவும் உங்கள் மனைவியும் நல்லா ஒன்று மணி க்ளோஸாக இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ரொம்ப அதான் சார். இப்போ அதுதான் ட்ரீம்னு ஆயிடுச்சு சார் எனக்கு. ட்ரீம்னு ஆயிடுச்சுல. அப்போ உங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசை இருக்குல்ல, அப்போ முடிவு எடுக்கணும்ல. ஆல்ரெடி பட் ஆனால் என்னென்னா தம்பி, இது வந்து நீங்களே சில முடிவுகள் வச்சுருக்கீங்க. நான் வந்து என்னால் செய்ய முடியாது, நான் பண்ணால் ஒத்துக்க மாட்டானுங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பண்ணால் ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் இருக்குது, உங்கள் மனைவி. அவங்க ஒத்துக்கட்டும். முதல்ல பேசும்போதே நீங்கள் 2 பேரும் கப்புலாக தான் பேசணும். கப்புலாக நீங்கள் பேசி பழகிட்டீங்கன்னா அவங்களே உங்கள்கிட்ட சில விஷயத்த பேச தயங்கிடுவாங்க. ரைட்டா? உண்மையை இவன் தான் குழந்தை. ஓகே, இந்த தஞ்சாவூர் குடும்பம் இதை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒன்றா இருக்கணும், எல்லாம் குடும்பமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாப்புல. அது அப்படிப்பட்ட ஒருத்தரை அளவச்சு பார்க்குறதுங்கிறது எந்த வகையிலையும் சரியில்லை. இட்ஸ் குட், யூ ஆர் அ குட் கப்பல். ஓகே சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்தது இந்த பொண்ணு எழுதுகிற ஸ்பீடை பார்த்தா ஏற்கனவே 7-8 டிஷர்ட் அவனுக்கு போட்டு விட்டு எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடுமாற்றமே இல்லை. எழுதுங்க. எல்லா விஷயத்திலும் பர்ஃபெக்ட். ஆனால் பாப்பா விஷயத்தில் மட்டும், என் விஷயத்துலையும் 0. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இந்த மளிகை சாமான் வாங்கி கொடுக்கறது, காய்கறி வாங்கி கொடுக்க எல்லாத்துமே பர்ஃபெக்டாக, ஒரு வாடகை கூடிய எல்லாமே பர்ஃபெக்ட். அந்தந்த டைமில் பஞ்சுவலாக பண்ணிடுவார். பக்கத்தில் இருக்கவங்க கூட இவர் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் கூட எல்லாருமே சொல்லுவாங்க அவன் பர்ஃபெக்ட். இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பொறுப்பான பையன்மா, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னு ஒரு பர்ஃபெக்டாக தான் அப்படின்னு தான் எல்லாருமே அவரை பண்ணாங்க. நான் தான் வந்து ஒரு சின்ன விளையாட்டு பொண்ணு, அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படி சொல்லி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே. அது ஒரு 3 months வரையும் தான் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே 0 ஆயிடுச்சு.